நம்ம அதில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து ஷைத்தானுடைய இந்த சப்ஜெக்ட்ல மிக முக்கியம் ஷைத்தானுடைய பகுதி தான். நம்ம நல்ல பாதையில் போயிட்டு இருக்கிற டைம்ல ஷைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் ஆஜராகிறான். இந்த ஹதீஸை விட ஒவ்வொரு மெயினான நிகழ்வில் இந்த மீட்டிங் மாநாடு இதில் மட்டுமல்ல ஆஜராகிறது. அவன் நீங்கள் எழுப்பினாலும் ஆஜராகிறது, சாப்பிட்டாலும் ஆஜராகிறது, எல்லா இதுலேயும் அவனோட என்னது ஆஜரானது இருக்கு. அப்படியே எப்படி தப்புறது? எப்படி அவனுடைய சிந்தனைகள் எங்களில் கலக்குதா இல்லையா என்று ரசூல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். நபி ஒன்றை எண்ணம் வைத்தால், தமன்னா நபி ஒன்றை சொல்லணும் எண்ணம் வச்சா, அல்க ஷைத்தானு ஃபீ உம்னியதி, அந்த எண்ணத்துக்குள் ஷைத்தான் தனது சிந்தனையை போட்டுருவான்றான். நபிக்கு நபி ஒன்றை என்றார் இப்படி செய்வோம், அந்த எண்ணத்துக்குள்ள அந்த எண்ணத்தோட எண்ணமாக தனது சிந்தனை ஷைத்தான் என்ன செய்வான்? போட்டுருவான். இப்போ நபிக்கு தான் நினைச்சது எது, ஷைத்தான் கலந்தது எதுன்னு தெரியாத ஒரு நிலை என்ன செய்யும் வரும். அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் அதனை மாற்றுகிறான். அந்த நபிக்கு பாதுகாப்பு, நபிக்கு என்ன பாதுகாப்பு? ஃபயன்சஹுல்லாஹ், ஷைத்தான் போட்டதை அல்லாஹ் தஆலா மாற்றுகிறான், நல்லது அல்லாஹ் தஆலா நிலைபெறச்சு. நபிக்கு என்ன அந்த பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். எங்களுக்கு அந்த பாதுகாப்பை தந்தானா? இல்லை, நாங்கள் போராடும். ஈமான் தான் எங்களுடைய என்ன போராட்டம், ஈமான் தான் எங்களுக்கு. ஏன் ஒரு மூமினுக்கு ஹெஸ்னுல் முஸ்லிம் புத்தகத்தை பேர் வச்சாங்க. ஒரு மூமியுடைய அரண் கோட்டைக்குள்ள நம்ம நிற்கணும், சரியா? அந்த மாதிரி நிற்கிறது அது அரண் வச்சாங்க. அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகளை ஷைத்தான் போடுகிறான்டா அப்படியே போயிட்டு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதி போறேன். அது இறுதி பகுதி என்னன்னா, ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் ஒவ்வொன்றில் ஆஜராகிறான்றதுக்கு ஆதாரம் இந்த பாவம், தொழுகை. இந்த ரெண்டு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிற உதாரணம். நான் பதிவுக்காக சொல்றேன். பாவம் என்ன? பாவம் செஞ்சுட்டு இருப்பான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான். பாவம் செய்யாமிக்கிற சிறந்த நிலை. கொஞ்சம் கொஞ்சம் மனிதனுக்கு பாவம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் பாவம் செய்யறான், தௌபா செய்யறான்னு சொல்லி ஒரு ரெண்டாவது நிலை. நல்லதா இல்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட். சைத்தான் என்ன செய்வான்டா, செகண்ட் ஸ்டெப்ல தான் நிற்கிறான், மூணாவது ஸ்டெப் கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்டா? சத்தியம் பண்ணி, குர்ஆன் வசனத்தை சொல்லி, ஹதீஸை சொல்லி தான் சைத்தான் வருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தஃப்சீர் பண்ணி தானே வந்தான். அல்லாஹ் தஆலா உங்களை தடுத்ததெல்லாம் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கணும் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? தடுத்தான். நீங்க தங்கிடுவீங்க, சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதான் எங்களோட லட்சியம் எல்லாம். அதுக்கு தான் எல்லாம் தடுத்து வச்சுக்கிறான் சொல்லித்தான் மரத்தை என்ன செஞ்சான்? நெருங்க வச்சான். விளக்கத்தை பார்த்தீங்களா? இதே விளக்கத்தை செய்து என்ன சொல்லும்? நீ அல்லாஹ்வை அவமானப்படுத்துற, ஒன்றில் தௌபா செய், ஒன்றில் பாவத்தை விடு, அல்லது தௌபா விடு. எதை செய்வேன்? நீ அல்லாஹ் அவமானப்படுத்துற, எத்தனை முறை பாவம், எத்தனை முறை இது, இப்படியே சில கேள்விகள் கூட வரும். இப்படியே நடந்து இவன் எதை விடுவான்? இவனுக்கு எது லேசி? தௌபாவை விட்டுருவான், பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு ஒழுங்கா திருந்திட்டு என்ன செய்வோம்? தௌபா செய்வோம்னு சொல்லி இதை விட்டுருவாங்க. அப்போ பாருங்க, சைத்தான் இந்த தௌபாவை கலட்டுறதுக்கு அவனுக்கு கொடுத்து இவன் என்ன செஞ்சு ரிவர்ஸில் பேத்திருக்கணும், சரியா? ஆனால் இந்த பக்கத்தால் கொண்டு வந்துடுவான். இது சைத்தாண்ட வேலை. இதே மாதிரி ஒருத்தன் தொழாம இருப்பான், தொழ ஆரம்பிச்சுவான். தொழ ஆரம்பிச்சா சைத்தான் நீங்க நினைக்கிறீங்க அவனை தொழாமாக்குவாண்டு, தொழுகையை கூட்டுவான். அவனுக்கு நினைக்கிட்டா தொழுகை கூட்டு கூட்டி 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 அவன்கிட்ட ஒரு பலகீனத்தை கண்டுபிடிச்சிப்பான் தானே. இவர்கிட்ட இந்த பிரச்சனைக்கு அவனுக்கு எல்லா இடத்துல காய்தா உண்டு தான். இவர்கிட்ட பலகீனம் என்ன? இவர் எங்கே போனாலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். ஓகே, அது மட்டும் போதும். அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதை எடுத்து வச்சுக்கொள்வாங்க. ரைட், இங்கே அடையாளப்படுத்தணும். அப்போ என்ன செய்யறது? நிறைய தொலை வச்சு கொண்டு இப்போ தாண்டா எனக்கு விளங்குது, பள்ளி இமாமும் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை, முஅத்தின் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை, இந்த தலைவர் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை, நம்ம தாண்டா கூட தொழுகிறோம். இது நம்ம வராததுனால நமக்கு அப்படி விளங்கி இருக்குது அப்படின்ட்டு இவரே பேசுறது. எப்படி? உண்மையிலேயே நாங்கள்லாம் பாவத்தில் இருந்தவங்க, பாத்தில் இருந்தவங்க, ஒரு காலத்தில் குடித்தவங்க, அப்படி செஞ்சவங்க, எப்படி. ஏன்னா இன்றைக்கு உங்களெல்லாம் பார்க்கல எனக்கே வெக்கமாக இருக்குது, சரியா? அவங்களுக்கும் வெக்கமாக இருக்கு. உண்மையில் அவர் சொல்லக்குள்ள அவங்க இஹ்லாஸ் உள்ளவங்களா இருந்தால் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுன்னு அவங்க பணிஞ்சு கொள்வாங்க. இவனுக்கு பெருமை பிடிச்சிடும். அவங்க பணிஞ்ச உடனே சைத்தான் பார்த்தியா நான் சொன்னது உண்மையா இல்லையா, இந்த பண்ணிக்கிறாங்க பார்த்தியா, ஏன்னா ஒரு மூமின் பணிஞ்சுக்கிட்டு தானே இருப்பான். அதோட இவனுக்கு அது பள்ளமாகிடும். ஒரு வருஷத்தில் அவர் பள்ளி தலைவர் யாரு? இவர் என்ன பள்ளி. அது இந்த நிலைமைகளை சைத்தான் உருவாக்குறான், பெருமையில அடிச்சு விட்டான். ஒன்றில் இங்கில எடுப்பான், அல்லது அந்த பக்கத்தால் என்ன செய்வான்? சைத்தான் எடுத்துருவான். இந்த மாதிரியான தர்பியாக்கள்ல கவனமா இருக்கு. இது சைத்தானிய தர்பியா, இது சைத்தானிய தர்பியாண்டு. இதே மாதிரி ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ புதுசா தர்பியா கொடுக்குறாங்களாம்னு சொல்லி உள்ளத்தை பக்குவப்படுத்து அச்சமுடுறதுக்காண்டி நைட்டில் பேத்து ஜனாசா மையவாடியில் கபரு தோண்டி உள்ளு படுக்க வச்சுக்கிறான். உள்ளுக்கு படுக்க வச்சு இப்போ மலக்குமார்கள் உங்கள்கிட்ட வராங்க அப்படின்றாங்க. மலக்குமார் வராங்க. அவன் பயம் ஏற்கனவே இருட்டு பயத்தில் இருக்கிறான், சரியா? கபருக்குள்ளே இருக்கிறான் தானே. மலக்குமார்கள் இப்போ உங்கள்கிட்ட வராங்க, விசாரிக்கிறாங்கன்னு அவன் இப்போ பயந்தான். ஏன்னா அவனு பயம் என்னண்டா, இந்த தர்பியா எப்போ முடியும், நம்ம அதுலேருந்து வெளியே வரணும். ஏன்னா எங்களோட மக்கள் ஜனாசா குழு பண்ணுறதுக்கு கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. கொஞ்சம் சேம்பிளுக்கு என்ன செய்வோம், அந்த செஞ்சு காட்டுறதுக்கு கூப்பிட்டா கூட நீங்கள் போங்க கண்டுருவாங்க. அவனுக்கு பயம், அது கடைசி கவனம் ஆகிக்கிட்டு ஒரு மனுஷனுக்கு இயல்பாக வரும். அது இதே மாதிரி ஒரு சிந்தனை அவர் நைட்டில் பயிற்சி கொடுக்குறாங்க.
என்னடா பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு பயம் வரணுமா? இந்த பயத்தையா இஸ்லாம் சொல்லுது? ஏது இருட்டுக்கு பயம், சிங்கத்துக்கு பயம், புலிக்கு பயம், அது புத்தி. அது இருந்தா தான் நீ புத்தி உள்ளவன். இன்னமின ஷஜாஅத்தி மா தக்துல், வீரத்தில் சிலது உன்னை கொல்லும். அடிப்படை வீரத்தில் சிலது உன்னை கொல்லும். முழுசான வீரம் இருக்கப்பட, கொஞ்சம் வீரம் தான் இருக்கணும். அதிக வீரம் உன்னை அழிச்சு பேத்துரும். வீரன் பேர் எழுதிடுவானா, நீ வாழ்க்கையெல்லாம் பேத்துரும். சரியா? அப்ப இந்த அடிப்படையில் இதை கொண்டு தக்குவானும் பயிற்சின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிடுறது. என்னடா பக்தியா, லைட்டெல்லாம் ஓஃப் பண்ணி போட்டு துவா கேட்டுட்டு அல்லாவோட அது அப்போ ஓஃப் பண்ணா தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்காது. அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு அவ்வளோ பக்தி வர்றதுக்கு காரணம் இது இல்லை, லைட் இல்லாத. சஹாபாக்களோட பக்தி இந்த லைட்டில் தான் இது. அப்போ பாருங்க, மனிதனுடைய தர்பியா இந்த மாதிரி போகக்கூடாது. இது எங்கே போயிடும்? சுஃபியான தௌரி சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு என்ற பாவங்களா ஈமானான்னு வந்தால் எனக்கு ஈமான் தான் முக்கியம். இங்கே பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். ஈமான் போனால் அந்த மன்னிப்புக்கான சான்ஸே என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போயிடும். இது ஈமானை கொண்டு போயிடும். இந்த நம்பிக்கையில் என்ன செஞ்சிடும்? ஈமானை கொண்டு போயிடும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான பகுதியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் தஃபாஉல் என்றால் எனக்கு என் ஈமான் மூலம் என்ற ஈமானுடைய அளவு எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணை என்னோட இருந்துட்டு இருக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கும். அதனால தான் குஃபுர்ல சேர்க்குது இஸ்லாம். எதை? அதாவது அல் குனூத் மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் ரஹ்மத்தில் நம்பிக்கையில் பார்த்து அல்லாஹ் யாரோட சம்மந்தப்படுத்தி சொல்கிறான் தெரியுமா? நபிமார்கள், மலக்குமார்கள், சஹாபாக்களோட சம்மந்தப்படுத்தி அல்ல. தனக்கு தானே அநியாயம் இழைத்து கொண்ட எனது அடியார்களே என்றான். யாரை பார்த்து சொல்கிறான்? உலகமாக பாவிகள்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான். இது சம்பந்தப்படுத்தினது அல்லாஹ் நபிமார்கள்ட்ட இல்லை, சஹாபாக்கள்கிட்ட இல்லை, தாபீன்கள்ட்ட இல்லை. சம்பந்தப்படுத்தினது உலகமாக பாவிகள்கிட்ட அல்லாஹ் சம்பந்தப்படுத்தினான். அநியாயம் இழைத்து கொண்டவர்களே ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்கவானாண்டு. அப்போ இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு முஃமினுக்கு ஈமானுடைய சொட்டு வாடை அடிக்கிற இடத்திலும் இருக்கும். அவன்கிட்ட ஈமான் இருக்கான்னு அவனே யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனோட என்ன செய்யும்? இருக்கும். இதுல நம்பிக்கை இழப்பது தான் அந்த சொட்டு ஈமான் எடுத்துரும். இதுல நீங்க நம்பிக்கை இழந்தீங்கன்னா அந்த ஈமான் என்ன செஞ்சிடும்? எடுத்துரும். ஏண்டா குர்ஆன் வசனம் என்ன? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிர்கள் தான் என்று குர்ஆன் வசனம். அப்போ இந்த இடத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு முஃமின் எவ்வளவு போராட்டத்தை அடைந்து விட்டாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்ற கேள்வி அவனுக்கு வரக்கூடாது. இதை பேசிக்கா உள்ளத்துல நீங்க வச்சுக்கிறோம். இதை உங்கள்கிட்ட யாரும் பயன்படுத்த விடக்கூடாது. இதுதான் போலி ஆன்மீகம் உருவாகின இடம். இதுதான் போலி ஆன்மீகம் உருவாகிய இடம். இதுதான் மக்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த புனித வெள்ளி என்று சொல்லி உருவாகினது எல்லாம் எதுலேருந்து? இது இந்த இடத்தை பாதுகாக்க. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார்? எங்களுக்கு அந்த ஒரு கிறிஸ்தவ ஃபாதிரி ஒருவர் இந்த வசனத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சம்பவம் நம்ம சொல்லிக்கிறேன். சரியா? அந்த முக்கியமான இந்த வசனத்தை படித்ததுலேருந்து அவர் மன்னிப்பு கொடுக்க போயிட்டு இருக்கிறாரு. அவரால் அந்த குரோஸை தூக்க முடியாமல் போயிட்டு, ஒரு முஸ்லீம் சிறுவன் அப்படி பங்கிட்டு இருக்கிற இவருக்கு கொடுக்கல, இவர் மத குருவனால கேட்டு படிக்கிறாரு. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர மன்னிக்க கூடியவன் வேறு யாருன்னு அந்த கேள்வி இருக்கு. அவருக்கு தெரியும் அவர் மன்னிக்க தகுதி இல்லை என்று. அந்த உள்ளத்தை அவருக்கு ஆட்டுது. இறுதியாக அவர் அது அந்த மாதிரியான ஒரு நாளில் அதை தூக்குற டைமில் அவரோட மனசு வரல, வச்சுட்டு போயிட்டாரு. ரூம்ல போய் அழுகிறாரு. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அவருடைய கருத்தரை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? உள்ளத்தை ஆட்டுது. இஸ்லாத்துக்கு வராரு இந்த வசனம். அப்ப இது ஒரு முஃமின் நம்பிக்கைக்குரிய இடம். இந்த இடத்துல உங்களை யாரும் போலி ஆன்மீகத்தின் பேரிலோ உபதேசங்களின் பேரிலோ அல்லது உங்களை தாழ்த்துகின்ற பேரிலோ நீங்க ஒரு சொட்டு ஈமான் இருந்தாலும் சொர்க்கத்துக்கான சந்தர்ப்பத்தை அல்ல உங்களோட என்ன செஞ்சுக்கிறான்? வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையை நம்ம விட்டுறக்கூடாது.